ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எப்பவுமே வாயால் கெட்டு போகிறவர் அண்ணாமலைன்னு எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை, ஐபிஎஸ் படித்தால் இப்படிலாம் பேசுவாரா அப்படின்னு. நேற்றைக்கு சொல்கிறாரு, கேட்குறாங்க, ஏங்க பாஜகவை பற்றி இந்த ஆருத்ரா நிதி நிறுவனம் செல்வ பெருந்தகை பேச இதுதான் கேட்டார் ஒரு நிருபர். உடனே கோபம் பொங்கிட்டு வந்துருச்சு. என்ன சொல்கிறாரு, அவர் ரவுடி லிஸ்ட் உள்ளவர், ஹிஸ்ட்ரி லிஸ்ட் உள்ளவர், அவருக்கு தொடர்பு இருக்குன்னு பேசுகிறார். ரெண்டு விஷயம் இதில் நான் கேட்குறேன் அண்ணாமலையை, நீ என்ன ஐபிஎஸ் படித்த, என்ன சட்டம் படித்த? உண்மைக்கு புறம்பா பேசுனா என்ன வழக்கு வரும் உன் பேரில்? ஹேட் ஸ்பீச். உன்னுடைய பேச்சில் குற்றம் இருந்தால், பிறர் மனம் புண்படும்படி பேசினால், உண்மைக்கு புறம்பாக பொய்யை பேசினால் உன் மீது என்ன சட்டம் பாயன்னு உனக்கு தெரியுமா? ஆதாரம் இல்லாமல் பேசினா என்ன சட்டம் பாயன்னு தெரியுமா? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அண்ணாமலை அவர்கள செல்வ பெருந்தகை அவர் சொன்ன வார்த்தைகள், பிஜேபி இயக்கத்தில் வந்து ரவுடிகள் லிஸ்ட் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அவர் காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப புதுசு, பழைய ஹிஸ்ட்ரி அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. 10 கட்சி கைமாறி போய் வந்து அங்கே எங்கேயாவது போய் சுற்றி வந்ததுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியுமே இல்லாத ஒருவர். திமுக இல்லையா ரவுடிசம், அண்ணா திமுக இல்லையா ரவுடிசம், விடுதலை சிறுத்தைகள் முழுக்க 90% ரவுடிசம் குரூப் நான் கையில் வச்சிருக்கிறேன். பல ஆண்டுகளாகவே நான் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு வர்றேன், காங்கிரஸ் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் ரவுடி செல்வமாக தான் நான் பார்த்துருக்கேனே தவிர, இப்போ இருக்கிற செல்வ பெருந்தகை திருமாவளவன் பேர் மாற்றம் செஞ்சதுக்கு பிறகு எனக்கு தெரியாது. ரவுடிசத்தால் கொடி கட்டி பறந்த ஒரு நபர் தான் இந்த செல்வ பெருந்தகை. இவர் எனக்கு தெரிஞ்சு முழுக்க அடுத்தவங்க இடத்தை ஆட்டே போடுறதும், அடுத்தவர்களை வந்து சேட்டையை பண்ணுறது தான் ஒரு வேலையை தவிர, இவர் இன்னும் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு புனித மகன் மகாத்மா காந்திக்கு பேர மாதிரி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கிட்டா கரெக்டு. குறிப்பாக பல படுகொலைகளுக்கு இவர் தான் பின்னிருந்து வேலை செய்கிறார். இப்போ போடுங்க, நீங்கள் என்ன பண்ண நினைக்கிறீங்க, டெப்ரிமேஷன் போடணும்னு நினைக்கிறீங்களா, போடுங்க சொல்கிறேன். இந்த சிபிஐயில் நான் புகார் கொடுத்துருக்குறேன், ஹியூமன் ரைட்ஸில் கேஸு நம்பர் ஆகிருக்கு. இப்படி வந்து நான் கடந்த 4 மாதமாக இதுக்காக நான் பல ஊடகங்களை சொல்லிட்டு வரேன். பல கோடி ரூபாய் வந்து ஸ்கிராப் பிஸ்னஸ் வந்து அவர் வந்து எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய லெவலில் வந்து இன்னைக்கு நிறுவனங்களை மிரட்டி அடிப்படை வைக்கிறாரு. ஒரு இயக்கத்தை பற்றி விமர்சனம் செய்யுங்க வேணாம் சொல்ல, நீங்கள் என்னமோ புத்தரும் புனிதரும் மாதிரி வந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் பொத்திட்டு இருக்கிற ஆள் நினச்சிங்கன்னா நம்ம என்ன. அதனால் வந்து என்னை பொறுத்த வரையும் ஒரு ரவுடி தான் வந்து இது, அது ஒரு 1ஆம் நம்பர் ரவுடி பையன் தான். பெருந்தகை என்ன கொஞ்சம் பணம் சேர்ந்துச்சுன்னா பெருந்தகையை மாறிடுவாரா? அது மட்டும் இல்லை, அவருக்கு வந்து இப்போ நான் வந்து இந்த லண்டனில் இருக்க காலேஜ் இதெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ண விரும்பலை. அதெல்லாம் வந்து நெத்தி வேர்வை நிலத்தை செஞ்சு சம்பாரித்த காசு இல்லை. மன்னிவாகத்தில் ஒட்ட குடிசை வீட்டில் இருந்தவர், பக்கத்தில் ஒரு ஓட்டு வீடு அவருக்கு செல்வ பெருந்தகைக்கு. இன்னைக்கு மாட மாளிகைகளோட நீங்கள் சாப்பிட்ற நட்சத்திர ஓட்டு விடுதிகள்லாம் நீங்கள் சம்பாரித்த காசு இல்லை ராஜா. முழுக்க அடுத்தவனை வந்து கொள்ளடிச்சு ரத்தத்தை உறிஞ்சி சம்பாரித்த காசு தான் செல்வ பெருந்தகையினுடைய பணம்லாம். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு தெரியாதுங்க, பல பேருக்கு செல்வ பெருந்தகைன்னா ஏதோ பெருசாக வந்து நினச்சிக்கிறாங்க. 1ஆம் நம்பர் பொறுக்கி பையன் தான் ஒரிஜினல் ஒருத்தர். அவன் பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது.